ஹலோ, ஹாய், வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் சில்லி தாங்க பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் சில்லிக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலை மாவு போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு சில்லி பவுடர் கடையில் விற்கும், அதை வாங்கி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நம்ம சில்லி பவுடர் போடும்போது மிளகாத்தூள், உப்பு எதுவுமே நம்ம போட வேண்டியதில்லை. ஆல்ரெடி அந்த சில்லி பவுடர்லேயே எல்லாமே இருக்கும். நம்ம பார்த்துட்டு போடலாம். நம்ம உப்பே போடக்கூடாது, அதுலேயே உப்பு இருக்கும். கடலை மாவு போட்டால் லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம். மற்றபடி காரம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் செட் ஆகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் கீர் தாங்க பண்ண போகிறோம். இந்த வெயில் காலத்துக்கு நல்லா சில்லுன்னு பாதாம் கீர் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் நான் இப்போ பாதாம் கீர் பண்ண போகிறேன். பாதாம் கீருக்கு கெட்டியான பால் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால நான் கோல்டு பால் ஒரு 1/2 லிட்டர் அப்படியே ஊற்றிக்கிறேன். இதில் தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாதுங்க. தண்ணி கலக்காமல் இருந்தால் பாதாம் கீர் நல்லா கெட்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். தண்ணி கலக்காமல் பாதாம் கீர் பண்ணணும். பார்த்திங்களா, பால் நல்லா சூடாகி பொங்கி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஆச்சி பாதாம் மிக்ஸ் தாங்க நான் போடுறேன். நான் ஏற்கனவே இது ரெடி பண்ணி சாப்பிட்டு குடிச்சு பார்த்துருக்கேங்க, நல்லா இருந்தது. அதனால தான் நான் இப்போ வீடியோ எடுத்து போடுறேன். பார்த்திங்களா, கலரும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஆச்சி பாதாம் மிக்ஸ் இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகும், நல்ல மஞ்சள் கலராகவே இருக்கும். இந்த ஆச்சி பாதாம் மிக்ஸ் சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, சர்க்கரை வேணும்னா நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கேன். அந்த சர்க்கரை நல்லா கரையணுன்றதுக்காக கலக்கி விட்டுட்ருக்கேன். அதை நல்லா கலக்கி விட்டுட்டு நான் கொஞ்சம் பாதாம் பால் குடிக்கலான்னு ஒரு டம்ளரில் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிறேங்க. நான் கொஞ்சம் பாதாம் பால் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த காலிஃப்ளவர் சில்லி நம்ம எடுத்து எண்ணெயில் போட போகிறோம். நம்ம ஏற்கனவே மசாலாவெல்லாம் நல்லா பிரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இப்போ எண்ணெயில் மசாலா ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வருங்க. சில்லியும் சூப்பராக இருக்கும். சில்லி சிக்கன் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்ருக்கேங்க. இது நல்லா அப்படியே கொஞ்சம் சூடானதும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடணுங்க. மெதுவாக அப்படியே நம்ம அதை அப்படியே திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்களா, காலிஃப்ளவரில் இருக்கிற மசாலா எண்ணெயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். அதுக்கு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் வச்சுருக்கணும்னு சொல்கிறது. எண்ணெயில் பார்த்திங்களா, அந்த மசாலா ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்திருக்குங்க காலிஃப்ளவர் சில்லி. நல்லா பொரிஞ்சதும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாங்க. பார்த்திங்களா, நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் லைட்டாக கொஞ்சம் தீஞ்சிருச்சு. அடுத்த டைம் நான் கரெக்டாக எடுத்துருவேன். லைட்டாக கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. அடுத்த டைம் போடும்போது இந்தளவுக்கு டார்க் ஆகாமல் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம். நானே வீடியோ எடுத்து போட்டதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு பாருங்கள். மறுபடியும் நம்ம நல்லா எடுத்து மறுபடியும் இன்னொரு டைம் எண்ணெயில் போடும்போது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. காலிஃப்ளவரையும் மசாலையும் நல்லா பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு டைம் எண்ணெயில் போடணும். அப்போ தான் அதை நல்லா கலக்கும் இதாகும். இந்த காலிஃப்ளவர் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க பாதாம் கீரும் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. பார்த்திங்களா, கலர் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாதாம் கீரும் காலிஃப்ளவர் சில்லியும் சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க வீட்டில். ஜில்லுன்னு பாதாம் கீர், சூடாக காலிஃப்ளவர் சில்லி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி, வாங்க சாப்பிட்லாம். ஆனால் காலிஃப்ளவர் சில்லி பார்த்திங்களா சூப்பராக வந்துருச்சு. சிக்கன் மாதிரியே இருந்துச்சு, நல்லா காலிஃப்ளவரும் வெந்துருந்துச்சு.
சில்லியும் எண்ணெயும் அந்தளவுக்கு உறிஞ்சலை, மசாலாவும் எண்ணெயில் ஒட்டலை. சூப்பராக இருந்துச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு நல்ல ரெசிபி இது. நீங்களும் முடிஞ்சால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாம் கீர் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. தேங்க்யூ ஆல். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்மளுடைய சேனலை